பணங்காசு பறி கொடுத்தா திருப்பி சம்பாதிச்சு விடலாம். அவன் பணங்காசை திருடுறவன் இல்ல, பின்ன எதை தெரியுமோ திருடுவன், உன்னோட மனசை திருடின்றுவன். நீ நினைச்சால் நினைக்காட்டாலும் ஒரு தடவை தரிசனம் பண்ணினா அவன் உன்னை ஆட்கொள்வான். பண்டரிபுரத்துக்கு என்ன பெருமைன்னா அங்க நிற்கிற பாண்டுரங்கன் ஸ்வயம் பகவான், சாட்சாத் பகவான். பாண்டுரங்கன் எப்படி நிற்கிறான்னா யோக நிலையில நிற்கிறான். तुकाराम महाराज अभंग चला पंढरी से जाऊ. பக்தாள தரிசனம் பண்ண போங்கோங்கிறது சேர்ந்து தரிசனம் பண்ண போலாம் வாங்கோங்க. సాధులరా మీరు రండి పంढరిపురము పోతామా, సాధులరా మీరు రండి పంढరిపురము పోతామా. ஒரு சம்பிரதாயம். அந்த ஒரு பக்தர் மாத்திரம்தான் பண்டரிபுரம் போகாதீங்கோன்னார். மாயாதः பந்தாः பதி பீமரத்யாः. எந்த வழிப்போக்கர்கள் க்ஷேத்ராடனமா போராடணும், ஒவ்வொரு க்ஷேத்திரமா அவர்களை பார்த்து சொல்றார். மாயாதः பந்தாः, நீங்கள்லாம் எந்த ஊருக்கு வேணாலும் போங்கோ, இங்க போகாதீங்க. எந்த ஊருக்கு அது எங்க இருக்குன்னு பதி பீமரத்யாக, பீமா நதி கரையில இருக்கு. அந்த ஊருக்கு பண்டரிபுரம்னு பேர். அங்க இருக்கிற மூர்த்திக்கு பாண்டுரங்கன்னு பெயர். அவர் எப்படி இருக்காரு தெரியுமோ, திகம்பரா, திக்கையே வஸ்திரமாக கொண்டு நிற்கிறார். தமால தளம் போல திருமேனி, தமால நீலகா. எப்படி நிற்கிறார் அப்படின்னு, விந்யஸ்தஹஸ்தோ பின்னிதம்ப பிம்பே, இப்படி இடுப்புல கைய வச்சு நிற்கிறார். ஏன் போகக்கூடாது அப்படின்னார், அவன் பெரிய திருடன். நீங்க அங்க போனேன்னா உங்களோட பறி கொடுத்துருவேன், திருடின்றுவான். எங்ககிட்ட திருட்டு கொடுக்க ஒண்ணுமே இல்லையே. கருணாமிர்தாச்சாரியார் சொல்றார், பணங்காசு பறி கொடுத்தா திருப்பி சம்பாதிச்சு விடலாம். அவன் பணங்காசை திருடுறவன் இல்ல, பின்ன எதை தெரியுமோ திருடுவன், போக்கிரியவன், துர்த்தஹா. அவன் பெரிய துஷ்டன், போக்கிரி. எதை திருடுவன் தெரியுமோ, திருப்பி சம்பாதிக்க முடிகிற பணத்தை திருட மாட்டான். இனி சம்பாதிக்கவே முடியாத சமாகர்ஷதி சித்தவிருத்தம், உன்னோட மனசை திருடின்றுவன். அப்புறம் உன்னால மீட்கவே முடியாது. அதனால நீங்க அங்க போனேன்னா மனசை பறி கொடுக்கணும். இது நெகட்டிவா தெரியும் இந்த ஸ்லோகம், நெகட்டிவ் இல்லை. என்னன்னா நீ நினைச்சால் நினைக்காட்டாலும் ஒரு தடவை தரிசனம் பண்ணினா அவன் உன்னை ஆட்கொள்வான், அவன் உன்னை பிடிச்சுன்றுவாங்கிறார். உனக்கு ஸ்ரத்தா பக்தி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தடவை பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிவிட்டா அதன் பிறகு அடுத்த தடவை போறதெல்லாம் நம்ம இஷ்டம் இல்லை, அவர் கூப்பிட்டுட்டே இருப்பாராம். சித்தவித்தம் சித்தோத்தா சமாகரிஷதி சித்தவித்தம், மனசை இழுத்துன்றுவர். எப்படி பகவான் நிற்கிறான் பண்டரி, எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கு. பண்டரிபுரத்துக்கு என்ன பெருமைன்னா அங்க நிற்கிற பாண்டுரங்கன் ஸ்வயம் பகவான், சாட்சாத் பகவான். புண்டலீகன்கிற பக்தனுக்காக வந்தவன். மகாயோக பீட்டே, அது அப்படியே அட்ரஸ் ஒரு ஸ்லோகம். தட்டே பீமரத்யா, பீமா நதிக்கரையில் இருக்கு.
அங்கே நிற்கிற பாண்டுரங்கன் ஒரு 3 அடி 3 அடி 4 அடி உயரம் இருக்கிற ஒரு பீடம், அதுக்கு மேலே தான் நிற்கிறாரு. அதுக்கு இப்போ சிம்மாசனம்னு சொல்லுவாள். பண்டரிபுரம் போய் கேட்டேலாம் அதுக்கு சிம்மாசனம்னு பேர். ஆனால் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் சிம்மாசனம்னு மென்ஷன் பண்ணாமல் மகா யோக பீடே, யோக பீடம் அப்படிங்கிறார். என்ன அர்த்தோன்மீலித லோச்சனா, யோகத்தில் எப்படி இருக்கணும்னா நன்னா கண்ணையும் மூடிக்க கூடாது, திறந்து வச்சுக்க கூடாது. நன்னா கண்ணை மூடிண்டா தூக்கம் வந்துடும், திறந்து வச்சுட்டா வரவா போகிறவாட பார்ப்பான். அதனால பார்த்தும் பார்க்காது போல அப்படியே 90% மூடி இருக்கும், துளி திறந்துருக்கும். இது யோகம், யோக நிலை. பாண்டுரங்கன் எப்படி நிற்கிறான்னா யோக நிலையில நிற்கிறான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.